வணக்கம். எங்களுக்கு உறவு முறையில் அதே மாதிரி முதலமைச்சர் ஆணைக்கு இணங்க நாங்கள் ஜெயிச்சுட்டாங்கிறத இந்த இடத்துல எங்கள் மாமியார் வந்து சிறுபிள்ளையிலிருந்து மக்களுக்காக சேவை செஞ்சுக்க திருச்சி மாவட்டமாக இருக்கட்டும், எந்த மாவட்டமாக இருக்கட்டும், போய் சொல்லக்கூடியவங்களுக்கு எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி அடிப்படையில் அவர் வந்து என்னான்னு கேட்டு அதுக்கான வேலைகளை செஞ்சு கொடுப்பாரு. அந்த விஷயத்தில் இப்போ வந்து நத்தம் தொகுதியில் இப்போ எங்கள் மாமியார் லைனில் வந்திருக்காங்க. அவங்க ஜெயிச்சுட்டாங்க. நல்லபடியாக எல்லாத்துக்கும் சீரும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்கள் வந்திருக்க அனைவரும் இன்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக, அன்பு சகோதரர்களே, இன்று நமது நத்தம் சட்டமன்ற தொகுதி அன்பு சகோதரர் நமது கட்சியின் உதய சங்கத்தில் கேட்கிற சகோதரர் கே செல்வகுமார் அவர்கள் இங்கே மிகப்பெரிய வெற்றி, அதாவது ஒரு லட்சத்துக்கு அதிகமான ஓட்டுகள் வெல்லக்கூடிய மிகப்பெரிய வெற்றியை நம்ம பிரகாசமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நமது எதிர்கட்சிகள் ஒரு திட்டமிட்ட சதி செய்கிறார்கள். அது என்னவென்றால், இவர் வந்து RSS சித்தாந்தத்தில் தொடர்ந்து பயணிக்கக்கூடாது என்றும், அதனால் சிறுபான்மை இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் போன்றவர்கள் நீங்கள் அவர்களுக்கு ஓட்டு செலுத்தக்கூடாது என்ற ஒரு விசம பிரச்சாரத்தை இன்று நத்தம் தொகுதி ஃபுல்லாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் வந்து ஆரம்பகால ஒரு 20 வருடத்துக்கு முன்பால் வந்து ஒரு இயக்கத்தில் போறாரு. அந்த இயக்கத்தில் போறதுனால அந்த ஜாதி மத வேறுபாடு இருந்து நம்ம மாமன் மச்சான் அண்ணன் தம்பு தொப்புள் கொடி உறவுகளாக வாழ்ந்துவிட்ட தமிழகத்தில் அது இருக்கின்ற வகையில் அந்த சித்தாந்தம் இருக்கின்ற உணர்ந்து கொண்டு உடனடியாக அந்த இயக்கத்தை விட்டு வெளியில வந்து அதற்கு பிறகு 15 வருடங்கள் சுமார் திருச்சி மாவட்டங்களில் தொடர்ந்து நமது இஸ்லாமிய சகோதரருடன் அந்த நோன்பு திறக்கிறதா இருக்கட்டும், ரமலான் காலமாக இருக்கட்டும், எந்த இஸ்லாமிய ஒரு விசேஷங்களாக இருந்தாலும் அது குடும்பத்தில் ஒருவர் போல் இன்று நமது நகரின் சதமாக பழகி கொண்டிருக்க கே செல்வகுமார் சகோதரர் அவர்களை விசம பிரச்சாரத்தை செய்து இன்று இவரை தோற்கடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எதிர்கட்சியை ஒரு திட்டமிட்ட சதி செயலை செய்து கொண்டிருக்கிறது. இது முழுக்க பொய்யானது. இதை இஸ்லாமிய மக்களும் கிறிஸ்தவ மக்களும் சிறுபான்மையிலும் முழுக்க புறக்கணித்து தொடர்ந்து பிரகாசமாக இருக்கின்ற இந்த வெற்றி வாய்ப்பை தொடர்ந்து இஸ்லாமிய சமூகம், எங்களுடைய ஆதரவு கட்சிகளான முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், எங்களை போன்ற SDPI கட்சியாக இருக்கட்டும், தமுக, தமிழகத்தில் இருக்க 99% இஸ்லாமியர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்து அவருக்காக இன்று வந்து ஓட்டு கேட்டும் தொடர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நத்தம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கும் அனைத்து 25 ஜமாயத்தும் 25,000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் இங்கே ஓட்டு உள்ளது. இந்த ஓட்டுகளை எடுக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த ஒரு சின்ன 2 நிமிட காணொலியை, அது 15 வருடத்துக்கு முன்னால் பேசிய காணொலியை தொடர்ந்து இன்று ADMK-யோட ITV-க்கு அது ஓட்டு எடுத்து எங்களோட கூட்டணி கட்சி வேட்பாளரின் அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் செய்து கொண்டிருக்கிறார். முழுக்க பொய்யான குற்றச்சாட்டு. எங்களுடன் அவர் தொடர்ந்து இருப்பார். எங்கள் சிறுபான்மை மக்களுக்கு ஒரு போன் செய்து அடுத்த மிடத்தை என்ன என்று கேட்டு செய்து கொடுக்கிற அன்பு சகோதரர் கே செல்வகுமார் அவர்கள் தொடர்ந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற்று அவர்கள் மூச்சில் கைப்பூசுவார் என்று கூறிக்கொண்டு, இது வேட்புமனு தாக்கல் தினமல்ல, இதே போன்று நாங்கள் வெற்றி தினமான வெற்றி விழாவில் இதே போன்று இந்த இடத்தில் கொண்டாடுவோம் என்று கூறிக்கொண்டு அடிமை அதிமுகவும் மதத்தை வச்சு அரசியல் பண்ற பிஜேபியும் எப்படியாவது எங்க அண்ணன் மேல ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒத்துமையா இருக்கக்கூடிய இந்த நத்தம் தொகுதி மக்களை பிரிக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக இல்லாத ஒரு விஷயத்தை இட்டுக்கட்டி நீங்க என்ன பண்றீங்க, காட்சிப்படுத்துறீங்க. அந்த இறைவனின் சாட்சியாக சொல்கிறேன், இங்க நிக்கக்கூடிய இந்த காட்சி இருக்குல்ல, இதுதான் எங்க வெற்றிக்கான சாட்சி. நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க மதத்தை வச்சு பிரிக்க பாக்குறீங்க. அந்த மதமும் ஜாதியும் எங்களை ஒண்ணுமே பண்ணிராதுங்கிறது எங்க அண்ணனுடைய வெற்றியின் மூலமா உங்களுக்கு நாங்க உணர்த்துவோம். நீங்க ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஏதோ ஒரு வீடியோவை எடுத்து போட்டு இன்னைக்கு வந்து இந்த விஷயத்தை நீங்க கொண்டு வரீங்கன்னா உங்களுக்கு தோல்வி பயம் வந்து அதிகமாயிருச்சு. நாங்களும் முஸ்லீம் தான். ஏதோ ஒரு 2 பேரு அனைத்து கூட்டமைப்பு அப்படின்னு சொல்றீங்க. இங்க நிக்கிற ஒரு முஸ்லீம் தான், நான் முஸ்லீம் தான், இவரு முஸ்லீம் தான். நாங்க வந்து அண்ணனுக்கு வேண்டி ஏன் தெரியுமா நிக்கிறோம்? அவர் ஒரு இடத்துலயும் ஜாதியும் பார்த்ததில்ல, மதமும் பார்த்ததில்ல. அவர் அனைத்து மக்களுக்குமானவர். அதனால எங்க அனைவருடைய ஓட்டும் அவருக்கு தான் நிச்சயமா விழுகும். அவரு தான் ஜெயிப்பாரு அப்படிங்கிறது உறுதியா சொல்லிக்கிறோம். உங்களுடைய எந்த வேலையுமே இங்க பலிக்காது. இந்த மதத்தை வச்சு பிரிக்கணும்னு நினைக்கிறது பலிக்காது. அடிமை அதிமுகவும் சரி, பிஜேபியும் அந்த வேலையை விட்டுருங்க. தலைவர் வந்து இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வரீங்க. அதுவும் தவறான தகவல்.
2016 வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் வந்து திரு கே செல்வகுமார் ஆதரவு கொடுத்தவர் திமுக கூட்டணிக்கு. திமுக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுடனும் மிக நெருங்கிய நட்புல இருக்கிறவர். அதனாலதான் மதச்சார்பற்ற கூட்டணிக்கு வந்திருக்காரு. அதனாலதான் தலைமை அவருக்கு நத்தத்துல வேட்பாளர் ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு. மக்களாகிய நாங்கள் அவர் ஜெயிச்சிட்டாரு, சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரத்தை கண்டிப்பா மே 4ஆம் தேதி கொடுத்துருவோம். நீங்க தொலைக்காட்சியை பார்த்துக்கலாம். அது வெற்றி உறுதி தானே? சொல்லுங்க ஒரு கோஸ்ட் பொண்ணு. எங்க மாவட்ட தலைவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நத்தம் தொகுதிங்கிறது வந்து சிறுபான்மை மக்களும் முஸ்லீம் மக்களும் கிறிஸ்துவ மக்களும் அதிகமா வாழக்கூடிய தொகுதி வந்து நத்தம் தொகுதி. இந்த இப்படி ஒரு இதை பார்த்துக்கிட்டு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுகவும் பிஜேபியும் இன்னைக்கு வந்து அண்ணன் கே செல்வகுமார் அவர் மேல வந்து ஒரு அவப்பொழியை வந்து கொண்டு வரதுக்காக ஒரு முயற்சி செய்யறாங்க. ஆனா நத்தம் தொகுதியில் இருக்கக்கூடிய எந்த சிறுபான்மை மக்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்துவர்களாலும் சரி அந்த இதை வந்து கொஞ்சம் கூட வந்து பொருட்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லி வரக்கூடிய தேர்தல் வந்து அண்ணன் கே செல்வகுமார் அவர்கள் வந்து அமோக வெற்றி பெறுவாங்க. இதுக்கு சிறுபான்மை இயக்கங்கள் கட்சிகள் அனைத்து ஒட்டுமொத்தமா வந்து அவருக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நன்னாளில் தெரிவிச்சுக்கிறோம். இதே போல ஒரு பிரம்மாண்டமான வந்து ஒரு வெற்றி விழா நாளை வந்து நாங்கள் வந்து கொண்டாடுவோம். அதுல வந்து இப்ப இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஒற்றுமை வந்து செயல்படுவோம் என்று தெரிவிச்சுக்கிறோம். அந்த இது என்ன